நாள் கூட நான் தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 107 கடைசி வசனம். சங்கீதம் 107 கடைசி வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். கர்த்தாவே, இந்த வேத வார்த்தை வழியாக நீர் எங்களோடு கூட பேச முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துகிற வசனங்கள் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். நிலைதாமை பேச நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். போதும். இவைகளை கவனிக்க கடவன். இவைகளை என்ன செய்யணுமா? கவனிக்க கடவன். அப்போ பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நாம் அவைகளெல்லாம் பார்த்து நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லிக்கிறதுனா, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். இவைகளை கவனிக்க. லிசன் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இன்றைக்கு பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா அது நமக்கு தேவையில்லாத காரியங்களை நிறையா என்ன செய்யலாம், நம்ம கவனிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற. எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தூக்கம் வராது, நிம்மதி போயிடும். ஆனால் இன்றைக்கு நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு இந்த வேத வசனத்து வழியாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானவான்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறோம். ஞானவான்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஞானவான் அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர். கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான் யாரு? ஞானவான்கள். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று நான் கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறேன். எல்லாரும் ஞானவான்கள் கிடையாது. முதியோர்கள் ஞானவான்கள் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறார். முதியோர்கள் எல்லாம் ஞானவான்கள் அல்லவா? முதியோர்கள் இடத்துல ஆனால் ஞானம் விளங்கும். ஆனால் எல்லாரும் ஞானவான்கள் கிடையாது. அப்போ இன்றைக்கு உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஞானவான்களாய் அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தருக்காக நம்ம பயந்து என்ன செய்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானவான்கள் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஞானவான்கள்னு சொல்ல முடியாது. நீங்கள் நானும் ஞானிகளாய் மாறும்படி நம்மளை ஆண்டவர் பைத்தியமாய் மாறட்டும்னு சொல்கிறார். அப்போ பைத்தியமாக இருந்த நம்ம ஆண்டவர் என்ன செய்திருக்கார், இன்றைக்கு உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்க. பெரிய பெரிய ஞானவான்கள்லாம் என்ன செய்ய முடியல, கர்த்தருடைய சபையில் உட்கார முடியல. கர்த்தருடைய இந்த வார்த்தை அவர்களால் கேட்க முடியல. நிறைய பணம் படைத்தவர்கள், கோடி கோடியாக வைத்திருக்கிறவர்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களால் என்ன செய்ய முடியல, தேவனுடைய அந்த கிருபைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த கிருபைகளை உணர்ந்து கொள்ள முடியாது, கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். இப்போ பாருங்கள், எவைகளை நான் கவனிக்க வேண்டுமா, நம்ம அதில் உள்ள ஒரு வசனத்தை வாசிப்போம். 33ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட நிலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். பாருங்க, குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். செழிப்பாக இருக்கிற இடத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒவ்வொரு நிலமாய் மாற்றி விடுகிறார். செழிப்பான வீடு என்ன செய்து ஒரு பாழடைந்த வீடாக மாறிவிடுகிறது. ஒரு நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் என்ன செய்கிறது, அது பாழாய் போய்விடுகிறது.
அப்போ இன்றைக்கு பாருங்கள், ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் பொல்லாப்பு செய்கிறவர்களை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். துன்மார்க்கரை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோன்னா இவ்வளவு பொல்லாப்பு செய்கிறான், இவ்வளவு தீமையான காரியங்களாக செய்கிறான், ஆனால் இவனை என்ன செய்யலை, அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், நேற்று தினத்தில் ஒரு ரவுடி அவங்க அப்பா இறந்துட்டார். ரவுடி அப்பா இருந்தாருன்னு தெரியல. அவருக்கு அவ்வளவு என்ன செய்ய போலீஸ் பாதுகாப்பு அது இதுன்ட்டு ஒருத்தர் சொல்கிறார், பாருங்கள் இது போல் ஒரு ரவுடி இறந்துட்டாரு, இந்த ஆட்டோவில் வரும்போது அவர் சொல்கிறார் ஒரு ரவுடி இறந்துட்டாருங்க, அதான் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு. பாருங்கள், நல்லவருக்கு என்ன செய்யறதில்ல, நல்லவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறதில்ல, அவங்கள கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், ஒரு ரவுடின்னா என்ன செய்ய, டிஎஸ்பி ஏஎஸ்பி எல்லாம் கன்னுகின்னோட என்ன செய்யலாம், 50-60 போலீஸ் என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க, பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கு இதே போல் தான் நடந்து கொண்டிருக்க உலகத்தில். பொல்லாப்பு நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேசத்தையே ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், நீங்கள் நானும் கவனித்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்றாரு, எல்லாரும் கவனித்து பார்த்து கொண்டு அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் என்ன செய்ய இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க, நம்ம என்ன கர்த்தருக்காக கிரியை செய்கிறோமோ அதற்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஆறுகளை அவாந்தர வழியாக மாற்றுகிறார், நீரூற்றுகளை என்ன செய்கிறாரு, வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறார், செழிப்பான தேசத்தை அவர் ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் செழிப்பான தேசத்தை அவர் ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். அவைகளை நான் கவனித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற காரியத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது அவன் தாங்க ஞானம் உள்ளவன். நம்ம மற்ற தேவையில்லாத காரியத்தை கவனித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொண்டு வரும். அப்போ முதலாவது நம்ம கவனித்து பார்க்கணும். என்னன்னு சொன்னால், ஏன் இப்படி செழிப்பான தேசம் ஒவ்வொரு நிலமாக மாறுகிறது, நல்லா இருந்த குடும்பம் ஏன் இப்படி கெட்டு போகிறது, கொஞ்சம் கவனித்து நாம் பார்க்கணும். இரண்டாவதாக நான் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள், 36-37 வசனத்து வாசி. பசுத்தவர்கள் அங்கே குடியேற்றுகிறார், அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையில்லாதிருக்க பண்ணுகிறார். அப்போ பாருங்க, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, யாரை ஆசீர்வதிக்கிறார்னா பசித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பசுள்ள ஆத்மா அது நன்மையினால் நிரம்பும் என்று ஆண்டவர் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார். நீதியின் மேல் பசிதாகம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பசிதாகம், தேவனுடைய வசனத்து மேலே ஒரு பசிதாகம் நமக்கு இருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்து மேலே ஒரு பசிதாகம் நமக்கு இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துமே நாம் என்ன செய்யணும், வாஞ்சை தவணமாக இருக்க வேண்டும். தவணம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும், காலையில் 10 மணிக்கு முன்னதாக நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாம் போய் தங்கி தாவரிக்க வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அவளோடு கூட அவர்கள் ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுகிற யாக்கோபின் சந்ததியே என்று வேதத்தில் எழுதப்பட்டு நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுகிற யாக்கோபுடைய சந்ததியாக இன்றைக்கு உங்களை என்ன ஆண்டவர் மாற்றிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் தேடும்போது அவரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிங்கக்குட்டியை தாழ்ச்சி பட்டினியை கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மை குறைபடாது. குறைவு வந்தாலும் கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைவு வரும்போது குறைவுகள் தானாய் அது மறைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்ப குறைவுன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது நிறைவாய் தெரியும். ஏன்னா அவர் அடுத்து என்ன செய்வார், அதை நிறைவாய் மாற்றுவார். எந்த இடத்துல குறைவு இருக்கோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் இந்த பூமியை சார்ந்து இருக்கிற, ஆனால் அவருடைய நினைவுகளோ உன்னதத்தை நோக்குகிறதா இருக்கிறது. உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் நம்மேல் ஆவி ஊற்றப்படும் வரை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், தேவனை தூத்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வரணும் ஜாம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனாலும் இன்னும் எழுப்புதல் வரல. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசித்து பார்க்கும். 11, 12, 13. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் அழிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினால் புத்தி அடைவாயாக. முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, காரியத்தை கடத்துவையை கேட்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை என்னன்னு சொன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு நம்ம விலகி நாம் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகள் நம்ம என்ன பாரமானங்கள் அல்ல என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் லகுவானவர்கள் தான். நம்ம அதில் முதல்ல கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதில் பழக பழக அதுவே நமக்கு மகிழ்ச்சியாய் மாறும். ஹல்லேலூயா. கற்பனைகள் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக தான் எழுதி கொடுத்துருக்கார். நம்மளை துக்கப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கற்பனைகள் எழுதவில்லை. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் நன்றாய் இருக்க வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும், நன்றாய் நாம் உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் பாருங்கள், ஆதாம் மேவால் என்ன சொன்னாங்க, இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாதப்பா, இது எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன போச்சு, பிசாசு ஆனவன் அவர்களை ஏவாளை வஞ்சித்து அவனை என்ன செய்து விட்டா, அந்த தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டா. ஆனால் பாருங்கள், அவங்க கட்டளை கீழ்ப்படிந்து இருந்தால் என்ன செய்ய, அவர்கள் ஏதும் தோட்டத்திலே இருந்திருக்காங்க. ஜீவ விடுச்சதுக்கான ஆண்டவர் கொடுப்பாரு, ஆனால் ஒரு டைம் வச்சுருக்காரு. அது வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் இருந்துப்போம். இல்லை நான் கரெக்டாக இருந்துப்போம் நம்ம. ஆனால் பாருங்கள், நமக்கு சோதனை வந்துச்சுன்னா நினச்சிடுறேன், நாமுமே அதுக்கு மீறி தான் நடந்துருப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், எல்லாம் நன்மையை தான் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். நம்ம கேட்டவைகளை என்ன செய்யணுமா, விட்டு விலகாதபடிக்கு என்ன செய்யணும், நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு தான் வசனம் தெரியுமே,
எனக்கு தான் ஜெபம் பண்ண தெரியுமே அப்படின்னு ஒரு நாள் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா பிசாசு எங்கேயோ நம்மளை குறி வச்சுட்டான்னு அர்த்தம். நம்மளை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக முடியாத வந்து தருணத்தை பிசாசு என்ன செய்கிறான், அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நான் நிற்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துல சரியாக இருக்கிறேன், ஒரு நாள் நம்ம நினைத்து விடக்கூடாது. ஆண்டவரை இன்னும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், இன்னும் நம்முடைய சமத்தில் இருக்கணும் ஆண்டவர், இன்னும் இடத்துல ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யும். பாருங்கள், யோபு பக்தன் அவன் என்ன செஞ்சான், அவன் எந்த பல்லாப்பு செய்யலை, எந்த ஒரு பாம்பு செய்யவில்லை. ஆனால் அவன் தினந்தோறும் என்ன செஞ்சான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தினான். அதிகாலமே எழுந்து என்ன செய்தான், ஒவ்வொரு பிள்ளையுடைய வீட்டில் விருந்து நடந்து முடிந்த உடனே அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து அவன் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து, ஒருவேளை அவர்கள் தேவனை தூசித்து இருப்பார்கள், ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து இருப்பார்கள் என்று அவன் என்ன செய்வான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அவன் பலி செலுத்தி தேவனுக்கு இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அப்படி செய்தவனுக்கு என்ன போச்சு, பிசாசு வந்து நிறைய சோதனையை கொண்டு வந்தான். அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அது இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாத உலகமாக இருக்கு. இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் நானும் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் நாம் மிகுந்த தாழ்மையோடு கூட காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வந்து என்ன செய்ய முடியும், பிசாசை நாம் மேற்கொண்டு நடக்க முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் கேட்டகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டு கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமாக இருக்க வேண்டும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா, தாமதமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஆப்போசிட்டாக வந்து இருக்கிறோம். பேசுகிறதுக்கு என்ன செய்கிறோம், உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவோம், டக்கு அது இதுன்னு சொல்லி. ஆனால் வந்து என்ன செய்வா, கேட்குறதுக்கு அதெல்லாம் போய் கேட்டுருது, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, அநேகர் வந்து கேட்குறதுக்கு வந்து அசட்டையாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை உலகத்தை யாராச்சும் கதை சொன்னால் அப்படியா அப்படின்னு சொல்லி கதை கேட்பான். ஆனால் தேவனுடைய வசனம் வருதா என்ன செய்கிறது இல்லை, நம்ம டைம் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு வேதம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நானும் மிகுந்த ஜாக்கிரதையாய் வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், ஆண்டவரை வந்து என்ன செய்ய, மிகுதியாய் ஆசீர்வதிக்க. யாரெல்லாம் கர்த்தரை வந்து நீதியின் மேல் பசுத்தாகமாக இருக்கிறவர்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படணும் என்ன சொன்னால், வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கணும். வேத புத்தகத்தை தினந்தோறும் வேத வசனத்தை நான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதில் எந்தெந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை குறித்து வைத்து அவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். எடுத்தோடனே இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் வந்து ஆகாது அப்படின்னு சொன்னா ஆண்டு நம்மளை விட்டு அவர் விலகி போடுறார். அப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன், சாமுவேலை போல சொல்ல அடியேன் கேட்கிறேன் சொல்லும் கர்த்தாவே. உடனே அவன் வந்து அவருக்கு யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்குறேன். அதை ஏழி சொன்னார். அடுத்த முறை நீ உன் பேரை சொல்லி சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது நீ வந்து இப்படியாக சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். பார்த்துங்க, அவர் அந்த தாத்தா வந்து என்ன செஞ்சார், சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்கணும், வேத வசனத்தை நீங்கள் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியோர்களை கனப்படுத்துகிறதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியோரத்தில் எப்படி நடக்கணும், நம்ம எப்படி அவர்கள் பேசணும், இதெல்லாம் நீங்கள் நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அது சிறு பிள்ளைகளிலிருந்தே நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை அந்த பிள்ளைகள் உறுதியாய் பிடித்து கொள்வார்கள். பாருங்க, வந்து 5 விளையாதது 50 விளையாதுன்னு வந்து சொல்லுவாங்க உலகத்தில். அதுபோல் என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. 5லேயே நம்ம கற்றுக் கொடுத்து வந்தோன்னா அதுக்கு தான் வந்து பிபிஎஸ் கிளாஸ் வந்து வைக்கிறோம். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சொல்லுவான் என்னைக்கு வந்து நடக்க அப்படின்னு. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நம்ம வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் முடிவு பரியந்தம் அதை பிடித்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் அடுத்து என்ன செய்றாருன்னா 41 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 107:41. எளியோனையோ சிறுமன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறான். மகிழ்வார்கள். நாய கேடெல்லாம் தன் வாயை மூடும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மலை பிரசங்கத்தில் எளிமையானவனை ஆண்டவர் என்ன செய்றாரா, சிறுமன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறார். எளிமையாக இருக்கிறார். ஆவில எளிமை உள்ளவர்கள். எவன் கபடம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்களை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு பாருங்க, நீங்கள் நானும் ஒரு எளிய மனது நமக்கு தேவையாக. ஆவில ஒரு எளிமை. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கவே கூடாது. ஆவில என்ன சொன்ன, எளிமையாக இருக்க வேண்டும். எளிமை என்ன ஆண்டவர் என்ன செய்றாரு, சிறுமன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான். அண்ணால் பாருங்க, அவ பெரிய ஒரு சந்ததி. ஆனால் அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செய்றார், தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி கண்ணீர் விட்டு வந்து தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள் என்று நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, சிறுமையை கண்ணோக்கி பாரும். சிறுமையை ஒரு விஷயம் நினைத்தரலும் ஆண்டவர். ஆண்டவத்தில் கதறுகிறோம். ஆண்டவத்தில் போய் நம்ம கதறுகிறனால நம்ம ஒன்றும் வந்து நமக்கு நஷ்டம் வரப்போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்பாங்க. அவர் வேற யாருக்கு, நம்ம அப்பா. இந்த உலகத்தில் இருக்க அப்பா அம்மாலாம் கொஞ்ச நாட்கள் தான். அவங்கள ஒரு கருவியை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அப்பாட்ட போய் பேசுறதுக்கு நம்ம எங்க தயங்கணும், நம்ம எங்க வந்து 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 வெட்கப்பட வேண்டும். பிரசிஜாக பார்க்கக்கூடாது நம்ம அப்பாட்ட போய் பேசுறது. ஆனால் நம்ம அப்பாட்ட போய் என்ன சொன்னால், நம்மளை தாழ்த்தி, அப்பா நீங்கள் தான், நீங்கள் உங்களை நான் விட மாட்டேன், நீங்கள் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. நம்முடைய எளிமையை சிறுமையை ஆண்டவர் மாற்றி உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் ஆண்டவர் வைப்பான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ர சோத்ர சோத்ர. ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட ஆண்டவர் உட்கார பண்ணுவாராம். ராஜாக்கள் போறது போல, பிரபுக்கள் போறது போல ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நமக்கு பெரிய வீட்டை கட்டி தருவார். கர்த்தர் நமக்கு நல்ல ட்ரெஸ், ராஜாக்கள் போடுற ட்ரெஸ்ஸை நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்களோடு உட்கார் பண்ணுறது, ராஜாக்களை போல ஆண்டவர் நம்மளை அலங்காரம் பண்ணிடுறார். மொர்தெகாய் பாருங்க, அது வாச காக்கிற ஒரு செக்யூரிட்டியாக இருந்தான். ஆனால் நாளொன்று வந்தபோது என்ன செஞ்சாருங்க, ராஜா போடுற குதிரையெல்லாம் அவனை ஏற்றி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வந்து கையில் இருந்த மோதிரத்தை மொர்தெகாய்க்கு வந்து போட்டார். பாருங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் அவருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. நம்முடைய தேவன் பாருங்க, உங்களை என்னை சிறுமைப்படுத்தி, நம்மளை துன்பப்படுத்தி, நம்மளை வெட்கப்படுத்தி, கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு நம்ம ஒடுங்கி போகணும்னு சொல்லி அவர் நினைக்கிறதில்லை. நம்முடைய கவலையை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம கண்ணீருக்கு பதிலாக களிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆனந்த தைலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். பாருங்க,
நம்ம அழும்போது இயேசு நம்மோடு கூட சேர்ந்து அழுவார். நம்ம கஷ்டப்படுறோமா, இயேசு நமக்காக என்ன செய்வார், பள்ளத்தை கஷ்டப்படுவார். ஐயோ என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் வேதத்தை அறியாதபடினாலே என் பிள்ளைகள் சங்காரமாகிறார்களே. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவர் துக்கப்படுறார். ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறாரு, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் வேதத்தை என் ஜனங்கள் அறியாதபடினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். என்கிட்ட பிள்ளைகள் கட்டத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்களே. நிறைய பிள்ளை என்ன செய்கிறாங்க, தகுடு வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து சில குறிகாரத்தில் போய் குறி கேட்குறாங்க, ஜோசியத்தை பார்க்குறாங்க. அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது என்னாகும், நீங்கள் நான் கட்டப்படுவோம் அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மற்ற பார்க்கும்போது நமக்கு ஆவலத்தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க குடும்ப பார்த்து சொல்லுவாங்க, சோவி போடுறவங்க வருவாங்க, பொம்பளைங்க வருவாங்க, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது என்னன்னு பார்த்துருவோம் வாங்க சோவி போடுவோம். உடனே நல்லாத்தான் கேட்கும்போது, ஆனால் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வாதம், நம்முடைய துக்க நாட்களை ஆண்டவர் மாற்றுவார், நமக்கு சுகவாழ்வை ஆண்டவர் தருவார். ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றுங்கப்பா, துக்கத்தை மாற்றுங்க, இந்த கடன் பிரச்சனை மாற்றுங்க, கடன் பிரச்சனை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். இந்த தொழிலில் நான் நம்பர் 1 மாற்ற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரத்தில் ஜாம் பண்ணுங்க. ஆண்டவர் குறைகளை மாத்திரம் நம்ம சொல்லாதபடி குறைகளை நிறைவாக்கிற நம்முடைய தேவனத்தில் நாம் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, விசுவாச அறிக்கையை நாம் செய்யும் போது, கர்த்தர் நிச்சயமாக நம்மை பிறப்புகளோடும் அதிபதிகளோடு கூட உங்களை என்ன அவர் உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சிறைச்சாலையில் இருந்து அவனை உயர்த்தினார், ராஜாவாய் அதிபதியா கவர்னராய் ஆண்டவர் மாற்றி அநேகர். தாவீது பாருங்க, ஆடுகளை பின்னாக திருந்து கொண்டு இருந்தான், யாருக்குமே தெரியாது. அவனை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, பேர் சொல்லி அழைத்து அவனை அபிஷேகித்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். அந்த தேவனை தான் நீங்கள் நல்லா ஆராதித்து கொண்டு, நம்ம வேற யாரையும் நம்ம ஆராதிக்கவில்லை, கல்ல மண்ணை நம்ம ஆராதிக்கவில்லை. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் நம்ம எல்லாம் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த சர்வ உலகத்தையும் அவர் ஒரு நாள் சீக்கிரத்தில் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அவன் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாது, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். அப்ப பாருங்க, எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறான். உயர்ந்த அடக்கத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குறான். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நாயக்கேடலாம் தன் வாயை மூடும். நாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடி அது அடங்கி போகும். ஆனால் பாருங்க, கர்த்தர் செய்கிற அந்த காரியத்தை உத்தமர்கள் அதை கண்டு என்ன செய்வாருங்க, மகிழ்வார்கள். உத்தமர்கள், உண்மையாக இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அதை கண்டு மகிழ்வார்கள். எதை கண்டு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது, ராஜாக்களோடு கூட அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுகிறது. அவர்கள் பார்த்து என்ன செய்வார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மற்றவர்கள்லாம் என்ன செய்வாங்க, தன்னுடைய வாயை மூடிக்கொள்வார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்பட. ஒரு இடத்துல பாருங்க, தாவீது அவன் தன்னுடைய அவனோடு கூட சேர்ந்தனோடு கூட போய் கொண்டிருந்த பொழுது சேமேயை என்கிற ஒருவன் என்ன செய்தான், ஐயோ நாயே பேயே அப்படின்னு சொல்லி தாவீது மேலே கல்லெறியும்படியாக அவன் கல்லெறிந்தான். கல்லெறிந்த பொழுது அவன் கூட இருந்த சொன்ன, ராஜா சொல்லுங்க, இப்போ அவனை அடிச்சு. இல்லைப்பா, கர்த்தர் அவனை என்ன செஞ்சிருக்காரு, என்னை சபிக்க முடியாது அவனை அனுமதிச்சிருக்காரு. அவருடைய சாபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்னு சொல்லிச்சான். இல்லை கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை யாராச்சும் நம்மளை சபித்து இருக்கலாம் அல்லது சபிக்கலாம். ஆனால் நீங்கள் நான் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அந்த சாபத்தை என்ன செய்வார், அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே இவைகளை நீங்கள் நானும் கவனிக்க வேண்டியதாக இருக்கு.
கவனிக்க வேண்டியது. உலகத்தில் வந்து நம்ம ரோட்டில் போகிறோம் பாருங்கள், சிக்னலில் வந்து என்ன செய்யுது, நெல் கவனி புறப்படு என்று வந்து ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், நிறைய ஆக்சிடென்ட்டுக்கு வந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் என்ன நடக்குது, நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சேப்பு லைட் அடிக்குதா பச்சை லைட் இருக்கா அவனுக்கு கண்ணே வந்து தெரியாது. ஏன்னா அவன் நிலமை அந்த மாதிரி, உணர்வு கிடையாது. அவன் என்ன செய்கிறான், துணிஞ்சு போய் ஆக்சிடென்ட்டில் போய் மாட்டி என்ன செய்கிறான். நிறைய பேர் சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க, வந்து பதைக்கிற காட்சி அப்படின்னு போடுறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பதைக்கிற காட்சி ஏன் நடக்குது, அவன் ஒழுங்காக வந்துட்டு ரோட்டில் போகும்போது சிக்னலே பார்க்குறதில்ல. வண்டி வருதா, இங்கிட்டு லெஃப்டில் வண்டி வருதா, முன்னாடி வருதா, பின்னாடி வருதா, வண்டியை பார்த்தானா என்ன நடக்கும், ஒழுங்காக வந்து எந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் சேஃபாக வந்து அவன் வீடு போய் சேரலாம். ஆனால் அவன் எதையுமே பார்க்கறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் உணர்வு இல்லை, உணர்வு வந்து மங்கி போயிடுச்சு. உணர்வு மங்கி போய் என்ன செஞ்சது, துணிஞ்சு போய் ஆபத்தில் மரணத்தில் போய் சிக்கி தன்னோட குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, உணர்வு இல்லாமல் போய் மாட்டிக்கொண்டு சித்திரவதை அடைந்து தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறார்கள். ஆனால் பாருங்கள், வேதம் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே வேதம் வந்து கவனிக்க கடவன் என்று வேதம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குதுங்க, எல்லா சத்தியமும் இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா இந்த ஆலோசனையும் சட்டங்களும் திட்டங்களும் எல்லாம் இதில் வந்து இருக்கு. இதை நாம் கவனித்து நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். நம்ம மிகுதியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு தாங்கக்கூடாதபடி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததோ அதே போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் சொல்ல, ஐயோ பெந்தகோஸ்து போகாத இருக்கிறலாம் வந்து பிடுங்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாச்சும் நம்ம யார்ட்டாச்சும் பிடுங்கி விட்டுருக்கோமா, வெள்ளியும் பொண்ணு யார்ட்டாச்சும் வாங்கியிருக்கிறோன்னா, நான் நகம் மிஸ்டர் ஏதாவது வாங்கியிருக்கிறேன்னா யார்ட்டையா நம்ம வந்து யார்ட்டை வந்து வாங்கணும், யார்ட்டை பிடுங்கவும் இல்லை, யார்ட்டை வந்து என்ன செய்கிறேன். பவுல் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய வெள்ளியாயிலும் பொன்னையாயிலும் ஒன்றை நான் இச்சிக்கவில்லை என்று சொன்னான். இச்சிக்க கூட இல்லை. உங்கள் பொண்ணை வெள்ளியெல்லாம் வந்து உண்டியல் பெட்டியில் போடுங்கன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம சொன்னதே இல்லை. காணிக்க தசமாக அது வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன. ஏன்னு சொன்னால் வேதம் அதில் சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சகோதரி வந்து என்ன செய்ய நம்ம ஒன்றுமே சொல்லவில்லை. அவனுடைய தாலியை ஒரு நாள் கழட்டியை என்ன செஞ்சாங்க, வந்து பலிபீடத்தில் வந்து கொடுத்துட்டாங்க. தாலியவே வந்து கொடுத்துட்டாங்க. யாராச்சும் செய்வாங்களா, தாலியை எந்த சகோதரியாவது கழட்டி தேவனுக்கு வந்து கொடுப்பாங்களா, யாராச்சும் கழட்டுவாங்களா, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. தாலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து அதையே ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து தேவனுடைய பெட்டியில் கொண்டு வந்து பாருங்கள். அதுதாங்க தேவன் மேலே நம்ம வைத்த ஒரு அன்பு. இந்த தாலி மேலே நம்முடைய நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த தாலியை கொடுத்த தேவன் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நமக்கு 1000 தாலியை கொடுக்க தேவனால முடியும். ஒன்றை நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் 1000 நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, தன்னுடைய ஒரு பேரான குமாரனை காணிக்கையாக பலியாக தேவனுக்கு செலுத்த வந்தா, இன்றைக்கு பாருங்க கோடான பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நம்ம கொடுத்து தேவன் செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் தேவன் செய்த நியாய தீர்ப்புகளையும் நாம் கவனித்து பார்க்க முடியாத இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும் அவர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் வந்து நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையாது. நம்மள இரக்கமுள்ள தேவன். நம்மை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க